Hey guys, welcome back to my channel. என் பேர் ஆதித்யா. இன்னைக்கான கொஸ்டின் பார்க்கலாம். Minimum average difference. You are given a zero index integer array nums of length n. The average difference of the index I is the absolute difference between the average of the first I plus 1 elements of the nums and average of the last n minus I minus 1 elements. Both averages should be rounded to the nearest integer. Return the index with minimum average. If there are multiple such entries, return the smallest one. So that's the question. Note la parunga, absolute difference of two numbers is the absolute value of their difference. The average of n elements is the sum of n elements divided by n. எல்லாருக்குமே தெரியும் average என்னன்னு அதான் சொல்லியிருக்காங்க. Average of zero elements is considered to be zero. So simple. So in the first example பாருங்க, இந்த எக்ஸாம்பிள்ல வந்து 253953 னு ஒரு அரே இருக்கு. அதுல வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஸோ 253953 அரே இருக்கு. ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஜீரோத் இண்டெக்ஸுக்கு பார்க்கணும். ஜீரோத் இண்டெக்ஸ்க்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த கரண்ட் நம்பர் கரண்ட் நம்பர் அதாவது நம்ஸ் ஆஃப் ஐ ரைட் நம்ஸ் ஆஃப் ஐ டிவைடட் பை ஐ ப்ளஸ் 1 மைனஸ் அந்த நம்ஸ் ஆஃப் ஐக்கு நெக்ஸ்ட் என்ன இருக்கோ அது மைனஸ் சமேஷன் ஆஃப் nums of I plus 1. So இது divided by n minus I minus 1. ஸோ இது பண்ணால் வந்து நம்மளுக்கு எத்தனை நம்பர்ஸ் இருக்குன்னு நம்மளுக்கு கிடச்சிடும், அதான் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பண்ணிவிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, இது வந்து அப்சல்யூட் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்சல்யூட் டிஃப்ரென்ஸ்னால் ஒன்றும் இல்லை, இப்போ வந்து ஸோ இதான் அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ அப்சல்யூட் டிஃப்ரென்ஸ்னால் இப்போது 2 - 5 2 - 5 நம்ம நார்மலாக என்ன வரும், -3 வரும் ரைட்டா, -3 வரும். பட் அப்சல்யூட் டிஃப்ரென்ஸுங்கும் போது நம்ம மைனஸாக இருந்தாலும் நம்ம ப்ளஸில் தான் ஆன்சர் நம்ம வரணும். ஸோ -3ங்கிறது 3 தான் வரும், -3 வராது, 3 தான் வரும். அதே 5 - 2னா 3 தான் வரும். ஸோ மைனஸில் ஆன்சர் வராது, ஜஸ்ட் பாசிட்டிவில் ஆன்சர் வரும். ஸோ இதுதான் அப்சல்யூட் டிஃப்ரென்ஸ். ஸோ இதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதை வச்சு நம்ம ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இது வந்து ஜஸ்ட் ஃபஸ்ட் எலிமெண்ட்டுக்கு இது கண்டுபிடிக்கலாம், அப்படி வச்சு செகண்ட் எலிமெண்ட்டுக்கும் இதே மாதிரி கண்டுபிடிக்கணும். ஸோ ஈச் எலிமெண்ட் இந்த மாதிரி கண்டுபிடிக்கும் போது நம்மளுக்கு வந்து மினிமம் அப்சல்யூட் டிஃப்ரென்ஸ் கிடைக்கும். அதாவது இந்த ஆன்சரில், இந்த என்டையர் ஆன்சரில் மினிமம் எது வருதோ அந்த மினிமமோட இண்டெக்ஸை நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். இதுதான் கொஸ்டின். ஸோ ஃபஸ்ட்டு ஐ வந்து 0 இருக்கும்போது 2 எடுத்திருக்காங்க. ஸோ 2/1 அண்ட் தென் நெக்ஸ்ட் I + 1ல் இருக்கிறது எல்லாத்தையும் ஆட் பண்ணியிருக்காங்க. அதாவது 5 + 3 + 9 + 5 + 3 ஆட் பண்ணி by 5 பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி அப்சல்யூட் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. 2 - 5 3ன்னு வருது. ஸோ அதே மாதிரி எல்லாத்துக்கும் கண்டுபிடிச்சி நம்ம தேர்ட் இண்டெக்ஸில் இருக்கும்போது நம்மளுக்கு அப்சல்யூட் டிஃப்ரென்ஸ் மினிமமாக வருது, அதாவது 0 வருது. ஸோ அதனால ரிட்டர்ன் 0 பண்ணிடுறாங்க. கன்ஸ்ட்ரெயின்ஸ் பாருங்கள். ஸோ கன்ஸ்ட்ரெயின்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம யோசிச்சு பார்க்கலாம். ஸோ ஒரு அப்ரோச் என்ன பண்ணலாம்னா, நம்ம ஐயில் இருக்கும்போது சப்போஸ் நம்ம ஃபஸ்ட் இண்டெக்ஸில் இருக்கோம்னு வச்சுக்கலாம். ஃபஸ்ட் இண்டெக்ஸில் இருக்கும்போது நம்ம ஒரு வைல் லூப் போட்டு ரிவர்ஸில் ட்ராவல்ஸ் பண்ணி ஒரு இதை கண்டுபிடிச்சிடலாம், அதாவது இதை கண்டுபிடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு அப்சல்யூட் டிஃப்ரென்ஸ் இருக்குது, ஃபஸ்ட்டு எலிமெண்ட் ஏன்னு நான் சொல்கிறேன், ஏ கண்டுபிடிச்சிடலாம். அண்ட் தென் மறுபடியும் ஃபார்வர்டாக ட்ராவல்ஸ் பண்ணி இன்னொரு வைல் லூப் போட்டு 5க்கு நெக்ஸ்ட் என்ன இருக்கோ அதெல்லாம் ஆட் பண்ணி நம்ம ஆவரேஜ் கண்டுபிடிச்சி ஏபி ரெண்டையும் நம்ம வந்து மைனஸ் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். பட் ஆனால் டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து ஆர்டர் ஆஃப் n² ஆகிடும் இந்த அப்ரோச், குட் ஃபோர்ஸ் அப்ரோச்சில். நம்ம கன்ஸ்ட்ரெயின்ஸ் பாருங்கள். நம்ம கன்ஸ்ட்ரெயின்ஸ் வந்து 10⁵ கொடுத்துருக்காங்க. நம்ம ஆர்டர் ஆஃப் n² பண்ணோம்னா 10⁵ the whole square வரும். ஹோல் ஸ்கொயர் வந்து என்ன ஆகும், நம்ம அப்ரோச் வந்து 10⁻10 ஆகிடும். 10⁻10 வந்து அக்செப்டே ஆகாது. ஏன்னா 1 செகண்டில்
1 செகண்டில் 10^7 ஆப்ரேஷன்ஸ் பண்ணலாம். 10^10 எப்படி பண்ண முடியும்? இப்போ 10^10 பண்ணவே முடியாது. ஸோ வந்து டைம் லிமிட் எக்ஸீட் வந்துடும். ஸோ நம்ம எஃபிஷியண்ட்டாக பண்ணி ஆகணும். ஓகே, ஸோ ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ணுறதுனால யூஸே இல்லை இந்த கொஷனுக்கு. ஸோ எஃபிஷியண்ட்டாக பண்ணி ஆகணும். ஸோ எஃபிஷியண்ட்டாக பண்ணணும்னா நம்ம யோசிச்சு பார்க்கலாம். இப்போது சப்போஸ் நான் வந்து ஆக்சுவலி இந்த ஃபஸ்ட்டு இதை வந்து நான் எப்படியாச்சும் கண்டுபிடிச்சிருவேன். 2+5 லைக் ஃபஸ்ட்டு இதை நான் எப்படியாச்சும் நான் கண்டுபிடிச்சிருவேன். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. செகண்ட் இது தான் பிரச்சனை. ஸோ செகண்ட் இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, சப்போஸ் என்கிட்ட வந்து லைக் செகண்ட் இதில் லைக் நெக்ஸ்ட் எலிமெண்ட்ஸுக்கு சம் என்கிட்ட இருந்துச்சுன்னா, நான் வந்து அந்த சம்மையும் கரண்டில் இருக்கிற கரண்ட் எலிமெண்ட்டை வந்து சப்ட்ராக்ட் பண்ணி நான் வந்து இந்த ஹோல் சம் நான் கண்டுபிடிச்சிருவேன். ஸோ அதான் ஐடியா. ஸோ அதனால் நம்ம வந்து ப்ரிஃபிக்ஸ் சம் யூஸ் பண்ணணும். ஸோ ப்ரிஃபிக்ஸ் சம்னா என்னன்னு சொல்கிறேன் பாருங்கள். ப்ரிஃபிக்ஸ் சம்னா சப்போஸ் 1 2 3ன்னு அரே இருக்குன்னு வச்சுக்கலாம். 1 2 3 4. ஓகே, ஸோ ப்ரிஃபிக்ஸ் சம்மில் என்ன வரும்னா, சேம் 1 2 3 4னா சைஸ் 4ல் தான் நம்ம ப்ரிஃபிக்ஸ் சம் அரேவும் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் எலிமெண்ட் வந்து அப்படியே வந்துடும், 1 1 வந்துடும். செகண்ட் எலிமெண்ட் வந்து இந்த செகண்ட் எலிமெண்ட் ப்ளஸ் ஃபஸ்ட் எலிமெண்ட், ப்ரிஃபிக்ஸ் சம்மில் இருக்க ஃபஸ்ட் எலிமெண்ட், அதாவது 3ன்னு வரும். நெக்ஸ்ட்டு தேர்ட் எலிமெண்ட் எப்படி வரும்னா, தேர்ட் எலிமெண்ட் ப்ளஸ் ப்ரிஃபிக்ஸ் சம்மில் இருக்க செகண்ட் எலிமெண்ட் என்ன வரும், 6 வந்துடும். 3 + 3 6 ஆகிடும். நெக்ஸ்ட் அதே மாதிரி ஃபோர்த் எலிமெண்ட் வந்து ஃபோர்த் எலிமெண்ட் ப்ளஸ் ப்ரிஃபிக்ஸ் சம்மில் இருக்கிற தேர்ட் எலிமெண்ட் 10ன்னு வந்துடும். ஸோ இதான் ப்ரிஃபிக்ஸ் சம். ஓகே, ஸோ நம்ம 5க்கும் பண்ணலாம். 5க்கு பண்ணால் என்ன வரும், 5 + 10 வந்து 15 ஆகிடும். ஸோ பேசிக்கலி ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் 5 + 4 + 3 + 2 + 1 இதை பண்ணிங்கன்னா 15 வரும். அதே வந்து 4 + 3 + 2 + 1 பண்ணிங்கன்னா 10 வரும். அதே மாதிரி இதுக்கு 3 + 2 + 1னா 6 வரும். ஸோ இது வரைக்கும் என்ன சம் இருக்கோ அதை வந்து ப்ரிஃபிக்ஸ் சம் ஸ்டோர் பண்ணோம். ஸோ இப்போது நம்ம ஃபஸ்ட் இண்டெக்ஸ்க்கே நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகே, இந்த 0th இண்டெக்ஸ்க்கே நம்ம கண்டுபிடிக்கலாம். 0th இண்டெக்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணலான்னா, ஸோ இந்த என்டையர் சம் இருக்குது கரெக்டாக. ஸோ என்டையர் சம் வந்து என்னென்னா 15 வந்து எதில் இருக்குது, ப்ரிஃபிக்ஸ் ஆஃப் n-1ல் இருக்குது. ப்ரிஃபிக்ஸ் ஆஃப் n-1ல் இருக்குது, ரைட். ப்ரிஃபிக்ஸ் ஆஃப் n-1ல் இருக்குது. அண்ட் தென் மைனஸ் ப்ரிஃபிக்ஸ் ஆஃப் i. ப்ரிஃபிக்ஸ் ஆஃப் i என்ன, ப்ரிஃபிக்ஸ் ஆஃப் 0, ரைட்டு. ஏன்னா நம்ம வந்து 0th இண்டெக்ஸ்க்கு நம்ம பார்க்குறோம். ப்ரிஃபிக்ஸ் ஆஃப் i பண்ணணும்னா நமக்கு என்ன வரும், 15 - 1 14 வரும், ரைட். ஸோ நம்மளுக்கு தேவையான சம் வந்து பார்த்தீங்கன்னா 2 to 5 வேணும். 2 to 5 நம்மளுக்கு வேணும். 2 to 5 வேணா 2 + 3 + 4 + 5 ஏன்னா 14 தான் வரும். ஸோ நம்ம ஈஸியாக ப்ரிஃபிக்ஸ் சம் அரே மூலயமா நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ப்ரிஃபிக்ஸ் சம் மூலயமா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ வந்து அப்புறம் n - i - 1 பண்ணால் நம்மளுக்கு வந்து இது கிடச்சிரும், ரைட். n - i - 1 பண்ணால் இதுதான் வந்து b. ஸோ ஏ வந்து நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். ஏங்கிறது வந்து ஃபஸ்ட்டு அந்த அப்சல்யூட் டிஃப்ரென்ஸில் இருக்கிற ஃபஸ்ட்டு இது a - b. ஓகே, ஸோ ஏ வந்து ஏக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, ப்ரிஃபிக்ஸ் ஆஃப் i by i + 1 பண்ணலாம், ரைட். இது வந்து ஏ. ஸோ இதை வச்சு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நம்ம டைம் காம்ப்ளெக்ஸிட்டி நம்ம ரொம்பவே கம்மி பண்ணலாம் இந்த அப்ரோச்சில். ஸோ இதுதான் வந்து ஏ, ரைட். ஸோ நம்ம கோடுக்கு போயிடலாம். ஸோ int n டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு ப்ரிஃபிக்ஸ் சைஸ் வந்து n. ஸோ ப்ரிஃபிக்ஸில் எப்பயுமே வந்து ஃபஸ்ட்டு 0th இண்டெக்ஸ் வந்து சேமாக இருக்கும் இந்த கிவன் அரேக்கு. ப்ரிஃபிக்ஸ் ஆஃப் 0 = nums of 0, ரைட். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ப்ரிஃபிக்ஸ் அதில் ஸ்டோர் பண்ண போகிறோம். i = 1, i is less than n, i ++. ப்ரிஃபிக்ஸ் அரே ப்ரிஃபிக்ஸ் என்ன எப்படி ஸ்டோர் பண்ணுவோம் நம்ம, ப்ரிஃபிக்ஸ் ஆஃப் i is equal to ப்ரிஃபிக்ஸ் ஆஃப் i - 1 ப்ளஸ் nums of i, ரைட்டு. சிம்பிள். ஸோ பண்ணியாச்சு. ப்ரிஃபிக்ஸ் அரேல எல்லாமே இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இன்னொரு ஃபார் லூப் போடலாம். ஃபார் int i is equal to 0, i is less than n, i ++.
இப்போ என்ன பண்ணலாம்னா நம்ம வந்து இன்ட் ஏன்னு ஒரு வேரியபிள் வச்சுக்கலாம், அந்த இன்ட் பின்னு ஒன்று வச்சுக்கலாம். ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு தெரியும் ப்ரிஃபிக்ஸ் ஆஃப் ஐ பை ஐ ப்ளஸ் ஒன். இப்போ நான் சொன்னேன் ஐ ப்ளஸ் ஒன், ரைட்? ஸோ நம்ம பி கண்டுபிடிக்கும் நம்ம ஒரு எஜுகேஷன் நம்ம மைண்டில் வச்சுக்கணும். சப்போஸ் பி வந்து லாஸ்ட் எலிமெண்ட்டாக இருந்தால், அதாவது பி வந்து n மைனஸ் ஒன்த் இண்டெக்ஸில் இருந்துச்சுன்னா, அதாவது இந்த இண்டெக்ஸில் இருந்துச்சுன்னா, நம்ம பி வந்து எப்பயுமே வந்து i+1 எலிமெண்ட்டில் i+1 எலிமெண்ட்லேருந்து n வரைக்கும் இருக்கிற எலிமெண்ட்டை ஆட் பண்ணி ஆவரேஜ் கண்டுபிடிப்போம். பட் ஆனால் இப்போ பாருங்கள், இந்த அரேல வந்து 5க்கு அடுத்து எந்த எலிமெண்ட்டும் இல்லை, 5க்கு அடுத்து எந்த எலிமெண்ட்டும் இல்லைன்னா நம்ம வந்து பி வந்து 0வாக இருக்கும். ஸோ அதான் இது வந்து எட்ஜ் கேஸ். ஸோ if I is equal to, if I is not equal to n minus 1, suppose n minus 1 இல்லைன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா b is equal to சொன்ன மாதிரி prefix of n minus 1, அதாவது லாஸ்ட் ப்ரிஃபிக்ஸ் மைனஸ் prefix of I, right, divided by n minus I minus 1. ஏன்னா இங்கே அதான் கொடுத்துருக்காங்க, n minus I minus 1, right? else வந்து b is equal to 0, right? ஸோ இப்போ வந்து நம்ம மேக்ஸி அதாவது நம்ம இப்போ டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கலாம். டிஃப்ரென்ஸ் ஈக்குவல் டு absolute of a minus b கண்டுபிடிச்சாச்சு. ஸோ நான் வெளியே இன்னொரு 2 வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன். ஒன்று வந்து இன்டெக்ஸு, இன்னொன்று வந்து நான் ஆன்சர்னு டிக்ளேர் பண்ணுறேன். ஓகே, ஆன்சர் இஸ் ஈக்குவல் டு int max. So if difference is less than answer அப்படி இருக்கும் போது நம்ம செக் பண்ணலாம் if whether difference is equal to 0 ஆச்சுன்னா அதான் நம்ம மினிமம் ஆப்சல்யூட் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்க முடியும். அதுதான் ஆன்சர் நம்ம ஆன்சராக இருக்கும். ஏன்னா மினிமம் வேல்யூ 0வாக இருக்கும், 0க்கு கீழே போகாது. ஸோ ரிட்டர்ன் I. அப்படி இல்லைன்னா எல்ஸ் ஆன்சர் ஈக்குவல் டு டிஃபரன்ஸ். அப்புறம் நம்ம இண்டெக்ஸை அப்டேட் பண்ணலாம், ஐடிஎக்ஸ், அதாவது ஐடிஎக்ஸ் ஈக்குவல் டு ஐ. ஃபைன். ஸோ நம்ம ஃபைனலாக வந்து என்ன ரிட்டர்ன் பண்ணோம், ஃபைனலாக இண்டெக்ஸ் ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ ரிட்டர்ன் ஐடிஎக்ஸ். ஸோ அவ்வளோதான், ஒர்க் ஆகும் நம்புகிறேன். ஸோ பார்க்கலாம். ஓகே, இங்கே n வரும், சாரி. ஓகே, இங்கே வந்து இங்கே ப்ராக்கெட் போட்டால் சரியாயிடும் i+1க்கு. ஸோ ஃபைன், சப்மிட் கொடுக்குறேன். ஸோ பாருங்கள், ரன் டைம் எரர் வருது. ரன் டைம் எரர் ஏன் வருதுன்னா சைன்ட் இன்டீஜர் ஓவர்ஃப்ளோ, அதாவது நம்ம லிமிட்டை தாண்டி போகிறோம், இன்டீஜர் லிமிட்டை தாண்டி போகிறோம். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலான்னா இந்த வெக்டாரில் தான் பிரச்சனை வந்து. ஸோ அதனால் வந்து லாங் இன்ட் கொடுக்குறேன் நான். ஓகே, லாங் இன்ட். அண்ட் தென் இங்கேயும் நான் லாங் இன்ட் கொடுத்துறேன் டிஃப்ரென்ஸ்க்கும், லாங் இன்ட். ஓகே, ஸோ இப்போ சப்மிட் கொடுத்து பார்க்குறேன். ஸோ பாருங்கள், நம்ம சொல்யூஷன் சப்மிட் ஆகிடுச்சு. ஸோ சின்ன ஒரு பிரச்சனை தான், நம்ம இன்டிஜர் ஓவர்ஃப்ளோ ஆகுது, அதனால் வந்து நான் லாங் கொடுக்குறேன். ஸோ அவ்வளோதான், ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான் இது. கொஞ்சம் ட்ரிக்கி, லைக் ப்ரிஃபிக்ஸ் சம் தெரியணும். ஸோ ப்ரிஃபிக்ஸ் சம் வந்து இது எப்படி வருதுன்னு புரியுதுன்னு நம்புகிறேன். ஜஸ்ட் லாஸ்ட் ப்ரிஃபிக்ஸ் சம் மைனஸ் த கரண்ட் பண்ணால் வந்து நெக்ஸ்ட் இருக்கிற எல்லா சம்மும் நம்மளுக்கு கிடச்சிரும். ஸோ அதான் ப்ரிஃபிக்ஸ் சம்மோட பவர். ஸோ ஏ வந்து அப்படி தான் கண்டுபிடிக்கிறோம், பியும் அப்படி தான் கண்டுபிடிக்கிறோம். ஸோ ஏ வந்து ஒன்றும் இல்லை, லைக் ப்ரிஃபிக்ஸ் ஆஃப் I by I+1.
ஸோ இந்த அப்ரோச் புரிஞ்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் தமிழில் கோடிங் கற்றுப்பாங்க. நம்ம சேனலில் மிஷின் லேர்னிங் வீடியோஸும் இருக்குது, போய் பாருங்கள். And then data structures and algorithm series இருக்குது தமிழில், போய் பாருங்கள். Thanks for watching. We'll see you in the next video. Until then, bye.